நான் கலைஞர்னு சொல்றதுக்கே வாய் கூசுது. நான் ஏதோ மரியாதை கொடுக்கணும்னு கலைஞர்னு சொல்றேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருந்த அந்த கட்சி இன்றைக்கு தேசிய பிற்போக்கு திராவிட கழகமாக மாறி போன திறனற்ற முதல்வர் இப்படின்னு கடுமையா சாடி இருப்பாங்க. அவ்வளோ பேச்சு பேசிட்டு அப்புறம் எப்படி சார் இவங்க கூட்டணி போய் சேர்றாங்க? நான் எனக்கு கூச்சமா இருக்கு. ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும்னு தெரிஞ்சு தோத்து போற கட்சியில போய் சேர்றது என்பது அதுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு தனி தில்லும் திறமையும் வேணும். மக்கள் நலனை தாண்டி சுயநலத்திற்காக தன்னுடைய தம்பி எம்பி ஆகணும், ராஜ்யசபை எம்பி ஆகணும்ன்றதுக்காக விலை போனாரா? விவாதிக்க என்னோடு நேருக்கு நேர் திராவிடம் என்றால் என்ன என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விவாதிக்க தயாரான்னு நான் கேட்கிறேன். அறிவாலயத்துக்கு உள்ள போகும்போது என்ன விஜயகாந்த் ஆத்மாவே ஆசீர்வதிச்ச மாதிரி இருந்தது. விஜயகாந்த் கொள்கைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் பொருளாதார கொள்கைக்கும் வேறுபாடு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழர் சேனை கட்சி தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஆக்சுவலாக இப்போ நேற்றுக்கு பார்த்துருப்போம், நீங்கள் தேமுதிக வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. 2016 கருணாநிதி அவர்கள் சொன்னாருங்களா, இந்த பல நழுவி பாலில் விலக போகுது, அதாவது தேமுதிக எங்களோட கூட்டணி வரப்போது நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாருலாம். 10 வருஷம் கழிச்சு அது இன்னைக்கு நிறைவேறி இருக்குது, விஜயகாந்த் அவர்கள் ஆத்மா சந்தோஷம் அடையும் அப்படின்ற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு? சார், பழம் நழுவி பாலில் விழுந்துச்சா? பழுக்காத பழங்கள் அது சாக்கடையில் ஊந்தான்னா பாலில் ஊந்தான்னா? இப்போ பால்ன்றது எதை சொல்ல வரீங்க, சாக்கடைன்றது எதை சொல்ல வரீங்க? இல்லை நீங்கள் அவர் கருணாநிதி சொன்னதை சொல்கிறேன். பழுக்காத நீங்கள் பழுத்த பழம் பாலில் ஊழ்ந்தா அது பயன் தரும். பழுக்காத பழம் அது பாலில் ஊந்தான்னா, சாக்கடையில் ஊந்தான்னா, சஸ்போனில் ஊந்தான்னா, எதில் ஊந்தான்னா அது பயன்படாது சார், புரியுதுங்களா? அப்போ பயன்படாததை நம்ம எதுக்கு அதை பற்றி பேசணும் இல்லைங்களா? அதனால் ஏன் பயன்படலை அப்படின்னா, புரட்சி தமிழர் அண்ணன் தெளிவாக காய் நகர்த்திருப்பார். பேராசை பிடித்தவர்களை அழகா கழட்டி விட்டார். கழட்டி விட்ட உடனே முழுகும் படகில் ஏறி புதக்குழியில் திருமதி பிரேமலதா விழுந்து போனார்கள். புதக்குழியில் விழுந்த தலைவர்கள் ஒரு வைகோ முதல் தோழர் திருமாவளவன் வரை, கம்யூனிஸ்ட் வரை, இவர்களெல்லாம் சேர்ந்து என்றைக்கு புதைக்குழியில் விழுந்தார்களோ மீண்டு எழவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தேமுதிக என்கின்ற கட்சி என்பது திமுகவுக்கு எதிராக பல விஷயங்களை பேசியது. திரு விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் கலைஞர்னு சொல்றதுக்கே வாய் கூசுது. ஆமா, நான் ஏதோ மரியாதை கொடுக்கணும்னு கலைஞர்னு சொல்றேன். இல்லைன்னா அவர் இந்த தமிழ் சமூகத்துக்கு பண்ண துரோகம், ஈழத்தமிழர்களுக்கு பண்ண துரோகம், அதெல்லாம் அவரை கலைஞர்னே சொல்லக்கூடாது. முறையா நான் ஏதோ வயசுல பெரியவர்ன்றதுனால மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாத காங்கிரஸும் திமுகவும் இருக்கிற கட்சியை தேமுதிக புறக்கணிக்கணும்னு சொன்னார். திரு விஜயகாந்த் அவர் இருக்கின்ற பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருந்த அந்த கட்சி இன்றைக்கு தேசிய பிற்போக்கு திராவிட கழகமாக மாறி போனது. முற்போக்கு இருந்துச்சு சிந்தனையில், எண்ணத்தில், சமூக அக்கறையில் முற்போக்கு இருந்துச்சு திரு விஜயகாந்த் இருக்கும்போது. இன்றைக்கு கூட்டணியை கழுவி பிரேமலதா ஊத்துறாங்க. எந்த மாதிரி தான் சார்? சார், அவங்க பேசாது. தமிழகத்தை தலைகுனிந்த வைத்த கட்சி திமுக. இதான் ஓசி பஸ்ன்னு கேட்குறாங்க. பாலியல் பலாத்காரம் நடக்குது, திறனற்ற முதல்வர் இப்படின்னு பலமாக கடுமையாக சாடி இருப்பாங்க. அவ்வளோ பேச்சு பேசிட்டு அப்புறம் எப்படி சார் இவங்க கூட்டணி போய் சேர்றாங்க? நான் எனக்கு கூச்சமாக இருக்கு. அதை விட அந்த சிவாஜின்னு ஒருத்தர் பேசுவார் சார், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவர் பேசுவார் சார், எலி மூஞ்சி இப்படின்னு பேசுவார் சார். இவ்வளவும் திமுக காரர்களை இந்த அம்மாவை தனிநபர் விமர்சனம் கூட பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய உருவத்தை, அவங்களுடைய பேச்சு. இவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையை தான் இந்தியாவே ஜெயிச்சிச்சான், திமுக இவங்களை பார்த்து பயப்படுதான் அப்படின்னு அந்த திமுக பேச்சாளர் பேசுகிறாரு. அப்போ இவ்வளோ பேச்சு வாங்கிட்டு அப்படி என்ன சார் அந்த கூட்டணியில் போக வேண்டிய அவசியம்? திமுக என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது. விரைவில் 26 அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு பேசியிருக்காங்க. அப்போ ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும்னு தெரிஞ்சே
தோத்து போற கட்சியில போய் சேர்றது என்பது அதுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு தனி தில்லும் திறமையும் வேணும். தோத்து போவோம், திமுக தோத்து போகணும் யார் சொன்னா? திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தான் சொன்னாங்க. அப்ப தோத்து போவோம்னு தெரிஞ்சும், இந்த மக்கள் கேடா போயிட்டாங்கன்னு தெரிஞ்சும், மக்கள் நலனை தாண்டி சுயநலத்திற்காக தன்னுடைய தம்பி எம்பி ஆகணும், ராஜ்யசபை எம்பி ஆகணும்ன்றதுக்காக விலை போனாரா அப்படின்ற கேள்வி மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா ஒண்ணு கட்சிக்காரங்க முடிவு எடுத்துட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்ன முடிவு எடுக்கல, கூட்டம் போட்டு எல்லாம் ஆலோசனை எல்லாம் கேட்டீங்களே. அப்ப அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே, கட்சிக்காரர்கள் வந்து திமுகவோடு கூட்டணி சொல்லிட்டாங்க, மாவட்ட செயலாளர் சொல்லிட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே. அன்னைக்கே சொல்லல. அப்படி என்றால் அதிமுகவில் பேரம் பேசி பார்த்தார்கள், பிஜேபியோடு பேசி பார்த்தார். அது இவர்கள் கேட்ட நிலை ஒத்து வரலன்றதுனால திடீர்னு போய் கொள்கைக்கு எதிராக முரணான கட்சியோடு கூட்டணி வைக்கிறது என்பது ஏற்க முடியுமா? நீங்க சொல்ற வாதம் கரெக்டான வாதம். இதே மாதிரி தான் 2021 சரிங்களா, 2 கட்சிட்டையும் பேசி பார்த்து சரி வராததுனால டிடிவி தினகரனோட போய் கூட்டணி வச்சாங்க. 0.4% ஓட்டு தான் வாங்க முடிஞ்சுது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது சரி நம்ம திமுகவோட கூட்டணி வச்சாவது ஒரு 4 சீட்டு ஜெயிக்கலாம், ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வேற எவ்வளோன்னு தெரியல சார், பட் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு ஜெயிக்கலான்ற ஒரு ஆசை அவங்களுக்கும் இருக்கும் தானே. ஏன்னா விஜயகாந்த் கட்சி எப்படி இருந்த கட்சி இப்போ இருக்கிற இடமே தெரியாமல் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் சீமான் அவர்களுமே அதே தான். தனியாக இருந்தாருன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. இதே ஒரு கூட்டணி வச்சிருந்தாருன்னா எவ்வளோ எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கலாம். அதை தானே இவங்களும் கடைப்பிடிக்கணும். அதில் என்ன சார் தப்பு? இல்லை, இதில் வந்து மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தெள்ள தெளிவாக தேமுதிகவை பற்றி பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்கன்னா, தப்பான ஆள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்ததனுடைய விளைவு அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாத தேமுதிக இருக்கு. நாங்க மட்டும் மனசு வைக்காது இருந்தால் தேமுதிக என்கின்ற ஒரு கட்சி எதிர்கட்சி தலைவரா அந்தஸ்து கூட பெற்றிருக்காது. 2011 ஆமா சார், இல்லையா? அப்போ இவர்களுக்கு என்ன அப்படின்னா, தம்பியை வந்து ராஜ்யசபை ஆக்கணும். மகன் இல்லை, தம்பியை ஆக்கணும். அதற்குத்தான் இங்க வந்து சொல்லாததே சொன்னதா சொல்லி மிரட்டி பார்க்குற வேலையை அண்ணன் எடப்பாடி கிட்ட செஞ்சு பார்த்தாங்க. எப்படி சொன்னாங்க? இல்லை எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு, ஆனால் பேப்பராக ரெக்கார்டிக்கலாக கொடுக்கல, ராஜ்யசபை தரன்னு ரெக்கார்டிக்கலாக கொடுக்கல சொன்னார். இதுவே வந்து இந்த பேச்சு அவர் அண்ணன் தெளிவாக சொல்லிட்டார். ரெக்கார்டாக இருக்கிறதானே பேசும் கூட்டணி தான். ராஜ்யசபை தரேன்னா அவர் சொல்லியிருந்தா ரெக்கார்டெல்லாம் கொடுத்துருப்பாரு. அப்போ கொடுக்கல அப்படின்னா அது சொல்லலைன்னு தான் அர்த்தம். இவங்க கற்பனை பண்ணி கொடுப்பார்னு எதிர்பார்க்கறது என்பது இது அரசியலா? என்ன அரசியலா பார்க்கணும். பொருள் அந்த கோபத்துல தான் திமுகவோட போய் ஜாயின் பண்ணிட்டாங்களா என்ன சார்? சார் இவங்க இருந்தா பேராசை பிடித்தவர்கள் சார். யாரு? திருமதி பிரேமலதா விஜயகாந்த். ஸோ ஒரு நாளைக்கு இப்படி மாற்றி 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 பேசியிருக்காங்க சார். திமுகவுக்கு எதிராக அப்படி பேசியிருக்காங்க சார். ராசாவுக்கு எதிராக பேசியிருக்காங்க சார். திரு பொன்முடிக்கு எதிராக பேசியிருக்காங்க சார். நேருக்கு எதிராக பேசியிருக்காங்க சார். துணை முதல்வர் திரு உதயநிதிக்கு எதிராக பேசியிருக்காங்க. முதல்வர் திரு ஸ்டாலினுக்கு எதிராக பேசியிருக்காங்க. திருமதி கனிமொழிக்கு எதிராக பேசியிருக்காங்க சார். அப்போ ஒட்டு மொத்தமாக திமுகவில் இருக்கிற உயர் பதவியில் இருக்கிற அந்த பொறுப்பாளர்களை எல்லாம் அவராக பேசிய திருமதி பிரேமலதா அவர்கள் செந்தில் பாலாஜி விட்டுட்டீங்க சார். 10 ரூபா கதையும் சொன்னாங்க. ஏன்னா அது அதே கரூரில் பேசினாங்க இல்லையா? எல்லாரையும் சகட்டு மேனிக்கு பேசினாங்க. அவங்க பண்ண ஊழலை பேசினாங்க. அவர்கள் செய்கிற அராஜகத்தை பேசினாங்க. எல்லாத்தையும் பேசினவங்க திடீர்னு எப்படி மனமாற்றம் வந்துச்சு? எப்படி இந்த நிலை எடுப்பதற்கு என்ன காரணம், என்ன சாத்தியம் கேட்டால் கட்சிக்காரங்க சொன்னாங்கன்னு. எந்த கட்சிக்காரங்க சொன்னாங்க? அப்போ சார் இவங்க இங்கேயும் பேசி இங்கேயும் பேசினாங்க சார். அப்புறம் என்ன பண்ணாங்க, நாங்கள் தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்லி வேட்பு மனு, யாராவது எலெக்ஷனில் நிற்கணும் ஆர்வப்பட்டவர்கள் நீங்கள் வந்து மனு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அலுவலகத்தை பெருசாக பெரிய போட்டு நாற்காலி சேரெல்லாம் அப்படியே படையே இருக்கிற மாதிரியும் அப்படியே போட்டு விற்பனைக்கு போட்டாங்க சார். ஒரு காக்கா கூட இல்லை சார். ஆமாம் சார், எம்எல்ஏ எலெக்ஷனுக்கா? ஆமாம் சார். இப்போ இங்கேயும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அரசியல் நகர்வு பண்ணுறாங்களாம். வேட்பு மனு யாராவது தாக்கல் பண்ணுறதுனா உங்களுக்கு சீட்டு வேணும்னா எங்ககிட்ட நீங்கள் வந்து இப்போ அதிமுக திமுகலாம் பண்ணுறாங்கல்ல, அதே செயலை இவங்க பண்ணி பார்த்தாங்க. ஒரு ஆள் வரல, போட்ட சேராக தான் இருந்துச்சு. உட்காந்தவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல. காக்கா. அப்போது இது வந்து அதிமுகவுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ திரு விஜய் போட்டார், ஒரே நாளில்
10,000 மனுக்களோ ஏதோ பெறப்பட்டதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இவங்ககிட்ட எத்தனை ஆயிரம் மனுக்கள் பெறப்பட்டது? அப்போ உங்களுக்கு கட்சியில் பொறுப்பாளரும் இல்லை, உங்கள் கட்சியில் நின்று தேவையில்லாத செலவு பண்ணுற வேலையே இல்லை. நமக்கு எதுக்கு செலவு பண்ணணும், நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒவ்வொரு கட்சி பொறுப்பாளரும் பார்த்து ஐயோ மனு பெறுறதா, இந்த விளையாட்டே வேணாம், விபரீதி விளையாட்டில் வேணாம்னு அவங்க எல்லாமே ஒதுங்கி போனாங்க. அப்போ அதிமுக பார்க்குது இவங்க தனியாக நிற்க முடியாது. ஏனென்றால் விருப்ப மனு யாரும் வாங்கலை, விருப்ப மனு வாங்கலை, ஆள் இல்லை, ஆள் இருந்தால் தானே வாங்குவாங்க. 0.4% வாக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு இப்போ திரு விஜயகாந்த் இருக்கிற நிலை வேற. அவர் இருக்கிற காலத்தை நான் சொல்லலை. இப்போ நீங்கள் இருக்கிற நடவடிக்கைகள், நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள், எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பீங்கன்னு தெரியாதவே அவங்க கட்சி தொண்டர்களே நிறைய பேர் மௌனமாக செயல்படாமல் நிறைய முடங்கி போனவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. உண்மையிலேயே இவங்க தனித்து நின்று ஜெயிப்பாங்கன்னா நிச்சயமாக நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்குற ஒரு கட்சி அதிமுக எப்படி சார் நம்பும்? அதிமுக அறிவுபூர்வமாக சாணிக்கத்தனமாக சார் உண்மையிலேயே அண்ணன் எடப்பாடியார் நகர்வு இருக்குல்ல அரசியலில், அது ரொம்ப போற்றத்தக்க நகர்வு. எப்படி என்றால் இந்த கட்சி நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம். ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் சொல்லிட்டாங்க 2026 அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அங்கே போனாலும் சொன்னது தானே. அதுக்குள்ளே எப்படி மக்கள் இவங்க சொல்லிட்டாங்கன்றதுனால மக்கள் மாறிட மாட்டாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்போ அது நான் சொன்னது தப்புன்னு நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்களா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லுவாங்களா? அப்போ இவங்களுக்கு என்ன இலக்கு அப்படின்னா சீட்டும் தரணும், அளவும் நீங்கள் பார்த்துக்கணும், நாங்கள் கட்சி அங்கீகாரம் தான் பார்க்கணும், அவ்வளோதான் இவங்களுடைய இலக்கு. அதெல்லாம் தம்பியை மேலே டெல்லிக்கு அனுப்பணும். இதை தாண்டி அவங்களுக்கெல்லாம் பொதுமக்கள் மீது அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது சார். மக்கள் நலன் மீது அக்கறை இல்லை. தன் மக்கள் நலனில் மட்டுமே இருக்கிற திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எப்படி இந்த மக்களுக்கு சேவை செய்வாங்க? அவங்களுக்கு என்ன இருக்குது, என்ன தெரியும், அரசியல் என்ன தெரியுமா அவங்களுக்கு? அவங்க கட்சி பேர் திராவிடம்னு வச்சுருக்காங்களே, அந்த திராவிடத்துக்கு அர்த்தம் தெரியுமா அந்த அம்மாவுக்கு? விவாதிக்க என்னோடு நேருக்கு நேர் திராவிடம் என்றால் என்ன என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விவாதிக்க தயாரான்னு நான் கேட்குறேன். அவர் ஏதோ வச்சுட்டு போயிட்டாரு. இவங்களுக்கு என்ன? சரி நீங்கள் பேசலை, உங்கள் தம்பியை சுதீஷை என்கிட்ட பேச சொல்லுங்க பார்ப்போம். எல்கே சுதீஷை என்கிட்ட திராவிடம் என்றால் இதுதான் திராவிடம்னு எந்தெந்த ஆதாரங்களோடு திராவிடத்தை நிறுவ முடியுமா? உங்கள் கட்சி பேருடைய விளக்கம் என்னன்னு தெரியுமா? முதல்ல ஒன்றுமே தெரியாது சார். ஏதோ ஆரம்பிச்சிட்டாரு, அவ்வளோதான். சென்னை நகரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அவர் வாழ்ந்த பகுதியில் அடக்கம் செய்ய விடாமல் இந்த திராவிட தீய சக்தி மாடல், உருட்டு மாடல் தடுத்தது. அதே சென்னை நகரில் திரு விஜயகாந்த் அவர்களை அடக்கம் செய்வதற்கு உடந்தையா இருந்தது. அதான் இந்த கூட்டணி, வேற ஒன்றும் இல்லை. நீங்க நினைக்காதீங்க. தன் கணவரை சென்னை நகரிலேயே அடக்கம் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கினதுனால இவங்க ஆதரிச்சிருக்காங்க. மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்களுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவரை சார் உண்மையிலேயே கடவுளாக்கி பார்க்குற ஒரு மனநிலையில் திரு விஜயகாந்த் அவர்களே நான் குறைச்சி மதிப்பிடலை, குறைச்சி சொல்லலை. உங்களுக்கு ஒன்றா கடவுளாக இருக்கட்டும். ஏன்னா இன்றைக்கு இந்த பேரும் புகழும் சொத்தும் இருப்பதற்கு, 4 பேர் பேசுவதற்கு, ஊடகவியலாளர் உங்ககிட்ட தேடி மைக்கை முன் நீட்டுவதற்கும் காரணமாக இருந்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள். சரிங்களா? அதை மக்கள் மத்தியில் திணிக்கக்கூடாதுல்ல, அது தப்பு தானே. அதுக்குன்னு கோயில் இருக்கு, உங்களுக்கு அவர் சாமி, இதுக்கெல்லாம் அவர் சாமியாக இருக்கலாம். ஆனால் இது ரொம்ப சரியில்லாத விஷயம். ஓகே சார். இப்போ பிரேமலதா விஜயகாந்த் நீங்கள் சொன்ன மாதிரி 0.4% ஓட்டு பர்சன்ட் தான் வச்சுருக்காங்க. திமுகவோட போய் சேர்ந்த உடனே ஏன் அதிமுக பாஜக இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறீங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்களா ஓட்டிங் பர்சன்டேஜே இல்லை அப்படின்ட்டு. இருந்தாலும் ஏன் தலைவர் இபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு, அது அவங்களோட இஷ்டங்க அப்படின்ட்டு. மற்றவங்க நீங்களாம் ஏன் அந்தளவுக்கு கொந்தளிக்கிறீங்க? சார் நாங்கள் கொந்தளிக்கவே இல்லை சார். அவங்க அந்த கட்சி திரு விஜயகாந்த் என்கின்ற ஒரு நல்லவர் ஆரம்பித்த கட்சியை இன்னைக்கு சமாதி நிலைக்கு கொண்டு போவதற்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முயற்சி செய்கிறாள்னு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறோமே தவிர அதர் ரீசன் மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அவங்க சொல்கிறாங்களே, நான் அறிவாலயத்துக்கு உள்ளே போகும்போது என்ன விஜயகாந்த் ஆத்மாவே ஆசீர்வதிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு. திரு விஜயகாந்த் அவர்களுடைய கொள்கைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பொருளாதார கொள்கைக்கும் வேறுபாடு இருக்கு. இதையும் அதையும் சொல்லாதீங்க. ஏன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் ஈழத் தமிழர்கள் மீது மிகுந்த
பற்றுள்ளவர். இந்த அம்மாவுக்கு ஈழத்தமிழருடைய சிக்கல்கள் என்ன, தனி ஈழம் என்றால் என்ன, இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. அவருக்கு தெரியும். அதனால தான் ஈழத்தமிழர்களுக்காக துரோகம் இழைத்த இந்த காங்கிரஸையும் திமுகவையும் வீழ்த்த வேண்டும் என்று திரு விஜயகாந்த் அவர்கள் விரும்பினார்கள். இன்றைக்கு இந்த அம்மா அப்படி இருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஆக அப்படி என்றால் திரு விஜயகாந்த் அவர்களுடைய கொள்கைக்கு முரணாக இந்த பொருந்தா கூட்டணியை, அது சந்தர்ப்பவாத கூட்டணியை இந்த அம்மா ஏற்படுத்தியிருக்கிறார்களே. அதற்காக நாங்கள் வருத்தமும் ஆதங்கம் படுறோமே தவிர அவங்க நம்மளோடு தான், அதிமுகவோடு தான் இருக்கணும்னு இங்கே விரும்பவே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை சமூகங்கள் அத்தனையும் அதிமுக கூட்டணியில் நிரந்தரமாக இருக்கு. புரியுதுங்களா? அங்கே ஒன்றுமே இல்லை. நீர்த்து போனவர்களை சேர்த்து வைக்கிற கட்சியாக இன்றைக்கு திமுக இருக்கு. திரு வைகோவுக்கு என்ன இருக்கு? கொள்கை இருக்கா? இல்லை. கம்யூனிஸ்டுக்கு கொள்கை இருக்கா? எங்கேயாவது போராட்டம் பண்ணியிருக்காங்களா? இல்லை. தோழர் திருமாவளவனுக்கு என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. அவர் திமுகவை பாதுகாக்கிற ஒரு அரணாக இருக்கிறாரே தவிர அவருக்கு என்ன இருக்கு? அந்த வரிசையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் சேர்ந்து விட்டார்கள்ன்றத நம்ம நினைச்சு பார்க்கணும். எப்படி மக்கள் நல கூட்டணி அமைச்சு ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் முக்காடு போட்டு கொண்டவர்கள் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு திமுகவை முக்காடு போட வைப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எண்ணம் ஈடேற பலமான தோத்து போவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். அடுத்த பார்த்தோன்னா இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை ஆயிருக்கு. என்னன்னா கே நேரு அவர்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டு சொல்லியிருக்காங்களே சார். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் கைதாக வாய்ப்புகள் உண்டா சார்? அவர் உண்மையிலேயே அவர் பண்ண வேலை என்னன்னா, இடஒதுக்கீடை முழுமையாக பயன்படுத்தாமல் பணத்தை மையமாக வச்சு வேலை வாய்ப்பை போட்டிருக்கிறார். அங்கே பணம் பல கோடிகள், கிட்டத்தட்ட 888 கோடியோ என்னவோ கோடிக்கு அவர் வேலை பார்த்துருக்காரு. ஒரு வேலைக்கு, ஒரு அரசு வேலைக்கு ஒரு 30 லட்சம் 35 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வேலை பெறுகிற நபர், அவரிடம் நேர்மையும் ஒழுக்கமும் சமூக சிந்தனையும் இருக்குமா? ஊழல் இல்லாத இருப்பாரா? அப்படி என்றால் ஊழலை ஊக்குவிக்கிற விதமாக இந்த பணம் பரிமாற்றங்கள், பரிவர்த்தனை நடந்திருக்கிறது. நிச்சயமாக அவர் சிறை போக வேண்டிய நபர் தான். போனால்தான் இந்த மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீதும் காவல்துறை மீதும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அவர் மட்டும் இல்லை, அவர் மாதிரி நிறைய பேர் பட்டியலில் இருக்காங்க. காலம் அதிமுக ஆட்சி வரட்டும். ஆனால் எடப்பாடியார் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், நிச்சயமா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்த அத்தனை துறையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சிறைக்கு அனுப்புவதே எனது லட்சியம் என்று அண்ணன் எடப்பாடியார் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார்கள். அதனால் நிறைய பேர் சிறைச்சாலையினுடைய கதவையும் உள்ளிருந்து நீதிமன்ற வாசலில் கால் கெடுக்க நிற்க வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக எதிர்காலத்தில் வரும். அது மட்டும் அல்லாது, அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் மிகப்பெரிய போர்க்குரல் எழுப்பியிருக்காங்க. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ட்டு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, இது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும், அது கிடையவே அப்படின்ட்டு. இருந்தாலும் ஏன் சார் இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? தொடக்க காலத்தில் தோழர் திருமாவளவன் தான் அவர் தான் ஆரம்பிச்சார். முதலில் ஆட்சியில் பங்கு என்றால் என்ன, கூட்டணி என்றால் என்ன, அதை விளக்கி சீட்டு வாங்குறதுல அது இல்லை பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற முதல் குரல் எழுப்பிய தோழர் திருமாவளவன் இன்றைக்கு மௌனியாக அமைதியாகிவிட்டார். அதே போல திரு KS அழகிரி அவர்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கொடுத்தால்தான் உங்களோடு கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்ற நிலையில் திரு KS அழகிரி போர்க்குரல் எழுப்பினார். திரு மாணிக் தாக்கூர் அவர்கள் தெளிவாக, பாரால் நாங்கள் இந்திய கூட்டணி என்பது ஒரு போலி கூட்டணி. ஏன் என்று சொன்னால், இந்திய கூட்டணியில் சிக்கல் வருகின்ற பொழுது, திரு ராகுல் காந்தியை பேச விடாத தடுத்த பொழுது திமுககாரர்கள் மௌனியாக ஊமையாக இருந்தார்கள். அதனால் அவர்களோடு கூட்டணி என்பது இது ஒரு பொம்மை போலி கூட்டணியைத்தான் தவிர இது உண்மையான நிஜ கூட்டணி இல்லை. அதாவது என்டிஏ கூட்டணி மாரி கொள்கை கோடு இல்லை, இவர்கள் எல்லாம் போலியாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்சி வேணும்ன்றதுக்காக காங்கிரஸோடு இருக்கிறார்களே தவிர மத்தியில் இவர்களுக்கென்று ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி திரு மாணிக் தாக்கூர் பேசினார். அதை தாண்டி இன்னும் எடுத்து பார்த்தீங்கன்னா, திருச்சி வேலுச்சாமி அவர்கள்
தெள்ளத் தெளிவாக வெளிப்படையாக காங்கிரஸ் கட்சி என்பது சுயமரியாதை இல்லாத கட்சியாக மாறி போயிருக்கு, காங்கிரஸ்காரர்களுக்கு சுயமரியாதை வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் திரு மாணிக் தாக்கூரும் பேசினார், திருச்சி வேலுசாமியும் பேசியிருக்கிறார். அதனால் இதை கிளப்பி விட்டது தோழர் திருமாவளவன் தான். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. புரியுது சார். அதே மாதிரி இப்போ என்டிஏ கூட்டணியில் வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்களா என்ன? இங்கே அப்படி பேசப்படலை, இங்கே கேள்வியும் பேசப்படலை, கேள்வி எழுப்பப்படலை. ஏன்னா இங்கு சமத்துவமான கூட்டணி எல்லாருக்கும் தெரியும். திரு டிடிவியை கூப்பிட்டு கேளுங்க, ஆட்சியில் பங்கு வேணுமானா அதெல்லாம் வேண்டாம், அம்மா ஆட்சி வந்தால் போதும் அப்படிதான் அவர் சொல்லுவார். நீங்கள் பிஜேபி கூப்பிட்டு கேளுங்களேன், ஆட்சியில் பங்கு அப்படியெல்லாம் இல்லை, இந்த தமிழ் சமூக மக்களுக்கு நல்லது நடந்தால் போதும், கனிம வளங்கள் காப்பாற்றிட்டா போதும், இயற்கை வளங்கள் பாதுகாத்துட்டா போதும் அப்படின்ற மனநிலையில் தான் பிஜேபி இருக்கு. அப்போது இதில் வந்து யாருமே வந்து கூட்டணியில் அதிகாரத்தில் பங்கு யாருமே கேட்கல. சீட்டு பேசியிருக்காங்களே தவிர உங்களுக்கு எந்தெந்த தொகுதி இதைத்தான் பேசியிருக்காங்களே தவிர காங்கிரஸ் மாதிரி ஒரு குழப்பம் உள்ள கட்சி உண்மையிலே இப்போ இல்லை, அந்த காலத்திலேருந்து அது குழப்பமான கட்சி தான் எப்பயுமே. இன்னைக்கு நேரத்தில் எப்பயுமே யார் பேச்சும் யாரும் கேட்க மாட்டாங்க சார் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும். ஆமாம், அப்படி தான் இருப்பாங்க. எப்படி இவங்க இருக்காங்கள்ல திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மக்கள் குறைகளை அம்பலப்படுத்துவதை தவறி சுயநலத்துக்காக போய்விட்டார்களோ, அதுபோல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற தலைவர் அவர்கள் இன்றைக்கு திமுகவோடு ஐக்கியமாகிவிட்டார். அது மட்டுமல்ல, சமீபத்தில் கன்னட கவிஞர் சர்வஞருக்கு நீங்கள்லாம் வாருங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். இது தமிழ் இனத்துக்கு துரோகம் இல்லையா? காவேரி சிக்கலில் கன்னடக்காரர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது கூடமா திரு செல்வ பெருந்தகைக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லாத போனது. கன்னட கவிஞர் சிலை, கன்னட கவிஞரே இல்லை, சும்மா திருவள்ளுவர் சிலை திறப்புக்காக கன்னட கவிஞர் சர்வஞருடைய இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு கன்னட கவிஞர்னு இருக்கிறான்னு கன்னட அரசு வற்புறுத்தத்தினுடைய விளைவாக கார்கே காங்கிரசினுடைய தேசிய தலைவர் கன்னடக்காரர் என்பதற்காக அவரை திருப்தி செய்வது வேண்டும் என்பதற்காக திரு காங்கிரஸ் தலைவர் சர்வஞர் பக்கம் வர சொல்லி அழைப்புதல் விடுத்திருக்கிறார் ஊடகவியலாளர்கள் என்று சொன்னால் அது தமிழ் இன விரோத செயல், அதை கண்டிக்கத்தக்கது என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, கடைசி ஒரே ஒரு கேள்வி. இப்போ ரீசெண்டாக நம்ம அண்ணாமலை அவர்கள் டிஆர் பாலுகிட்ட வந்து 10 கப்பல் வச்சிருக்கீங்களாம்ல அப்படின்னு, இல்லை 2 கப்பல் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. 2 கப்பல் வாங்குற அளவுக்கு எங்கேருந்து சார் காசெல்லாம் வருது அவங்களுக்கு? சார், திமுக என்பதே அது திருட்டை மையமாக வச்சு இயங்கும். இருட்டை மட்டும் இல்லை, திருட்டையும் மையமாக வச்சு இயங்கும். ஏன்னா திமுக என்பது இருட்டில் இருக்கிறது தான். ஏனென்றால் கூவம் நதி சுத்தப்படுத்துகிறோம் என்று சொல்லி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் முதலை வந்து விட்டது என்று சொல்லி அவர் மீது பல வழக்குகள், அதுவும் அல்லாது அந்த அம்மா, அந்த பொண்ணு என் பொண்ணு தான், அந்த அம்மா வந்து எனக்கு வேண்டியவங்க இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பார். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்போ இவர்களுக்கு வந்து எப்பயுமே இதெல்லாம் கிடையாது. அவர்கள் வந்து ஓசி பயணத்தில் வந்த ரயிலில் வந்த திரு கருணாநிதி குடும்பமே இன்றைக்கு பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதியாகவும் அவர்களுடைய அறக்கட்டளையில் பல்லாயிரம் கோடிகள் வைத்திருக்கிற முடிகிறது என்றால் அதற்கு தேர்வோட்டியாக வந்த திரு ஸ்டாலின் அவர்களுக்கு போர்த்தப்பட்ட சால்வையை எடுத்து சட்டத்தச்சு போட்ட திரு டிஆர் பாலு அவர்கள் சம்பாதிக்காது இருப்பாரா? 10 கப்பலில் 2 கப்பல் தான். அதனுடைய விலை எவ்வளோ பாருங்க, கோடி, பல கோடி. அதில் ஒரு ஷேரு திருமதி கனிமொழிக்கு இருக்கு. அதை இவர் ஏன் திரு அண்ணாமலை கனிமொழியை சொல்லலைன்னு தெரியல. நான் சொல்லலை, மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் டிஆர் பாலை பற்றியும் திருமதி கனிமொழியை பற்றியும் அந்த துறைமுக அந்த இதில் வந்து பங்குதாரர்கள் என்று தேர்தல் நேரத்திலேயே பேசியிருக்கிறார். அப்படி என்றால் திருமதி கனிமொழிக்கு இந்த அளவுக்கு சொத்து எப்படி வந்தது, அவர்கள் என்ன கம்பெனி வைத்திருக்கிறார்கள் என்ற
விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். டிஆர் பாலு நான் முதலில் குறிப்பிட்டது போல் பொண்ணு என் பொண்ணு தான், அண்ணா அம்மா வந்து என் ஆள் இல்லைன்ற போது கடன் வாங்கினது உண்மைதான், அவர் பணம் கொடுத்த வரையும் என் பையன்னு எனக்கு தெரியாது. எப்படி கருணாநிதி கதை அப்படியே பொருந்தி வருதா? கருணாநிதியினுடைய வாரிசு, கருணாநிதியினுடைய சீடன்ன்றது டிஆர் பாலு வெளிப்படுத்திட்டாரா? பணம் கொடுக்குறவங்க யாருக்கு கொடுப்பறன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க. கொடுக்குறவங்க. பணம் வாங்குறவங்க யாருக்கிட்ட வாங்குறன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இல்லை சார், நீதிமன்றத்தில் போய் இப்படி ஒரு பொய்யை பேசுகிறாரு. அப்போ இவங்களுக்கு வந்து பொய்யை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. உண்மையை பேசுவதற்கு இவர்கள் பழக்கப்படுத்தப்படவில்லை. இவர்கள் வாழ்க்கையே பொய்யான வாழ்க்கை. அதனால தான் திரு கருணாநிதிக்கும் பல மனைவிகள், திரு டிஆர் பாலுக்கும் பல மனைவிகள். அவரை போலவே இவர் வாழணும்னு நினைச்சார். முதல் மனைவி, ரெண்டாம் மனைவின்னு கணக்கு வச்சிருக்கு. இது தமிழர் அறமா? ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்த இந்த தமிழ் சமூகத்தில் இப்படி வாழ்ந்துட்டு, ஒழுக்கக்கேடாக வாழ்ந்துட்டு, இவர்கள் எல்லாம் நம் இனத்துக்கு தலைவராக வர்ற அதை நம்ம அங்கீகரிக்க முடியுமா, ஏற்றுக்கொள்ள முடியுமா என்கின்ற கேள்வி. அது மட்டும் இல்லை சார், இன்னொன்று சொல்கிறேன். டிஆர் பால் சொல்கிறாரு, எனக்கு மானம், சூடு, சொரணை, வெக்கம் எதுவுமே எனக்கு இல்லை. எப்போ நான் அரசியலுக்கு வந்தனும் சூடு சொரணையெல்லாம் விட்டேன். ஆமாம் சார், நீங்கள் சூடு சொரணை இல்லாதவர்கிட்ட போய் நீங்கள் தர்மத்தை எதிர்பார்த்தாங்கன்னா அது தப்பு. எதிர்பார்த்தவங்க மேலே தானே, நம்ம மேலே தானே தப்பு. அவர் நேர்மையாக இருப்பார்னு எதிர்பார்க்கறது நம்ம மேலே தானே தப்பு. சூடு சொரணை இல்லாத மானம், ஈனமானம் இல்லாதவர்கிட்ட போய் நம்ம எப்படி எதிர்பார்க்கறது? அதுவே தப்பு சார். இப்படிப்பட்டவர்களை வளர்த்து விட்ட திரு கருணாநிதிக்கு அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா திரு கருணாநிதி அதை சொல்லலை. ஆனால் திரு டிஆர் பாபு இந்த விஷயத்தில் அருமையாக சொல்லிட்டாரு. நான் வந்து எனக்கு சூடு சொரணெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, அரசியல் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டார். சரிங்களா? உண்மையிலேயே இதை மட்டும் உண்மையை பேசிட்டார். அதனால அவரை பாராட்ட வேண்டியிருக்கு. ஓகே சார். சார், அற்புதமான கருத்துக்கள் இளைய பேரோட பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார். வணக்கம் சார்.